சென்னை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழருவி கலையகத்திலிருந்து வாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நயனே விஜயனையா வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள்? சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் சிவகாமி. நலமா இருக்கீங்களா? இருக்கிறோம் அம்மா, நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி அம்மா. இன்றைய தலைப்பு மனிதரில் எத்தனை குணங்கள். மனிதரில் எத்தனை குணங்கள். குழந்தை மனம் கொண்ட மனிதர்கள் குதூகலித்து மகிழும் மழலைகள். குழந்தை மனம் கொண்ட மனிதர்கள் குதூகலித்து மகிழும் மழலைகள். மன்னிப்பு கேட்கும் மனங்கள் மன்னித்து நேசிக்கும் மனிதர்கள். சிந்தித்து செயல்படும் சித்தர்கள் சிந்தனையின்றி பிதற்றும் பித்தர்கள். முன் யோசனை கொண்ட முதியவர்கள் கூகுளில் யோசனை தேடும் பிள்ளைகள். முன் யோசனை கொண்ட முதியவர்கள் கூகுளில் யோசனை தேடும் பிள்ளைகள். பண்பாட்டை கடைபிடிக்கும் பண்பாளர்கள் அவன் பாட்டிற்கே வழியில்லாத வகையாளர்கள். பச்சிளம் குழந்தையை பாழ்படுத்தும் மாக்கள் பசுத்தோல் போர்த்தி மேயும் புலிகள். 10 மதிப்பெண் இழந்தால் கூட தவிக்கும் மாணவிகள் 10ஆவது மதிப்பெண் எடுத்தாலும் கொண்டாடும் மாணவர்கள். 10 மதிப்பெண் இழந்தால் கூட தவிக்கும் மாணவிகள் 10ஆவது மதிப்பெண் எடுத்தும் கொண்டாடும் மாணவர்கள். அன்பின் வழியை போதிக்கும் அன்னை தாயாகவே பார்ப்பான் காதலிக்கும் பெண்ணை. ஆடம்பரமே வாழ்க்கை என்ற நம்பிக்கை அடுத்தவர் மதிப்பை பெறவே இஎம்ஐ வாழ்க்கை. கண்டதையெல்லாம் இணையத்தில் வாங்கும் கூட்டம். பீட்சா பிரியாணி சாட் உணவே இவர்களது நாட்டம் என்று அழியும் இந்த நிலையில்லா ஆட்டம். உற்றார் உறவினர் எடுக்கின்றனர் ஓட்டம். நிலையில்லா வாழ்வு நிரந்தரம் என்ற எண்ணம் மனிதரின் நிலைப்பாடே காட்டுகிறது பலரது வண்ணம். நிலையில்லா வாழ்வு நிரந்தரம் என்ற எண்ணம் மனிதரின் நிலைப்பாடே, அதாவது ஸ்டேட்டஸ், காட்டுகிறது பலரது வண்ணம். ஒன்றே குலமென்று வாழ்ந்தோம், ஏஐ எதிர்காலம் என்று இன்று வாழ்கின்றோம். ஒன்றே குலமென்று வாழ்ந்தோம், ஏஐயே எதிர்காலம் என்று வாழ்கின்றோம். புரிந்து கொள்வதில்லை மனங்கள் மனிதரில் எத்தனை எத்தனை குணங்கள். புரிந்து கொள்வதில்லை மனங்கள் மனிதரில் எத்தனை எத்தனை குணங்கள். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. ஆமாம், மனிதரில் தான் எத்தனை நிறங்கள், எத்தனை குணங்கள். இப்போதெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வதற்கு பதிலாக ஏஐ பலதை காட்டுகிறது என்று ஆதங்கப்பட்டு உறவுகளை தொலைத்த மக்களின் கதைகளை அருமையாக கவிதையிலே எடுத்து வந்திருந்தார் சிவகாமி. நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் சிவகாமி. நன்றி, வணக்கம்.